ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த ஸ்டாக் வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிய வச்சுட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து கண்டிப்பாக பர்மா பஜார் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை சண்டே கடை திறக்கக்கூடாது, லீவு. சரியா? அது ஒற்றுமையை குறிக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து அவங்க ஊரோட ஒத்து போன்ற மாதிரி தான். சரியா? அதனால் நாங்கள் வரமாட்டோம். அதே மாதிரி நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானாக இருந்தால் கண்டிப்பாக சில்லறை இல்லைம்மா, கொஞ்சம் வேலையை பார்க்க விடுங்கம்மா. நம்ம நீங்கள் அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பர்மா பஜார் லீவு. அது மறுநாள் வந்து ரம்ஜானாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு நம்ம வர முடியாது, ரம்ஜானுக்கு வர முடியாது. அதனால் திங்கக்கிழமையும் வரமாட்டோம். செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் வந்து வருவோம். பஜாருக்கு வரதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை வருவோம். சரியா? அது நாளைக்கு ஒருவேளை நாளை கழித்து வந்து பெருநாள் இல்லை, செவ்வாய்க்கிழமை பெருநாள்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டுக்குவோம். அது எப்படி என்னன்றது சுச்சுவேஷனை பொறுத்து தான். சரியா? இப்போ வந்து என்னென்ன மொபைல் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்றேன். இந்த சேவர் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல, 4000 ருபீஸு. உண்மையிலே வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டுற மிஷினும் இருக்குது, ட்ரிம்மர் மிஷினும் இருக்குது, அதே மாதிரி சேவர் மிஷினும் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். வீட்டில் வச்சிட்டோன்னா நமக்கு, ஏன்னா ஒரு பர்சனாலிட்டி தானே முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி தான் முக்கியம், ட்ரெஸ்ஸிங் தான் முக்கியம். ஸோ அதுவே நமக்கு வந்து நிறையா பறக்கத்தை தரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பொருள் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எப்போவுமே இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4000 ரூபா தான். சரியா? 4000 ருபீஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேட்ரி எம்ஹெச் அது ஒவ்வொன்றா கொடுத்துருக்கான் பாருங்கள். 2600 எம்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட்டருக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1600 எம்ஹெச் நடுவில் இருக்கிறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 எம்ஹெச் இது. ஸோ மூணுமே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் எப்படி ஆப்ரேட் ஆகும், 250 மினிட், அதாவது 250 மினிட்ஸ் வந்து கண்டினியூவாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி சார்ஜ் டைமிங்கு, சார்ஜ் 3 ஹவர், ஒரு ஃபுல் பண்ணணுன்னா 3 ஹவர் சார்ஜ் போட்டாகணும். அதே மாதிரி தான் இதுவும். இது 2.5 மணி நேரம், இது 1.5 மணி நேரம். இதுக்கான சீப்பு, இந்த இதெல்லாம் இருக்கும், டைப் சிக்கா, இது வந்து அதை க்ளீன் பண்ணுற மிஷினு, இந்த எண்ணெய். ஸோ எல்லாமே இதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவு பண்ணி போட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முடி வெட்டுற கடைக்கு போக கூட தேவையில்லை, வீட்டிலேயே வச்சு அப்பப்போ போய் முடி வெட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ இதோட விலை வெறும் 4000 ருபீஸு. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மர் இருக்குல்ல, இந்த ட்ரிம்மர்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ்லாம் வந்து ஒரே ஒரு நிமிஷம், இது பில்லு எதோ எழுதி கொடுத்தாங்க, மறந்துட்டேண்ணே. ஆசிம், இதோட பில்லு உங்ககிட்டயா இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலையே 1000 ரூபா போட்டிருக்காப்புல, 1000 ரூபா. இது 1000 ருபீஸ் இதோட விலை. இதில் வந்து ப்ரொஃபஷ்னல் பிளேடு, அப்புறம் 2000 எம்ஹெச் லித்தியம் பேட்ரி. இதெல்லாம் வந்து நம்ம போட்டதுலேயே வந்து கொஞ்சம் பிராண்டட் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. சரியா? அதனால தான் இதோட விலை 1000 ரூபா. இதே இதில் இன்னும் ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ இதுவும் வந்து 1000 ரூபா தான், 1000 ருபீஸ் தான். இதுவும் டைம்லாம் போட்டிருக்கான் பாருங்கள். இது எல்லாமே ட்ரிம்மர், இது சேவர் கிடையாது, ஹேர் ட்ரிம்மரு. அதோட ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட விலை வந்து இதுவும் 1000 ரூபா தான், 1000 ருபீஸு. சரியா? உங்களுக்கு மாடல் நம்பரு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடியா வரலைன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கோங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து கோல்டு கலரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா, 800. இதுக்கெலாம் அந்த பேட்ரி எம்ஹெச்லாம் ஒன்றும் போடல. 4 ஹவர் 500 மினிட்ஸ் ஆப்ரேட்டு. ஸோ இது வந்து 800 ருபீஸு. இது ரெண்டும் இது 1000 ருபீஸுங்க. இது ரெண்டுமே 1000 ருபீஸ், 1000 ருபீஸு. இது 800. ஒன்று இருக்கும் இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேவர். இது 600 ரூபா, இது 600 ருபீஸு.
600 ருபீஸே ஒன்று இருக்குது கொஞ்சம். இதுவும் 600 ருபீஸு சேவர். இது அவ்வளோதான், அதே தான். ஸோ பாருங்கள், இது ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் போட்டுகிட்டே வருவோம். இதுங்க முதல் இந்த பாக்ஸ் பீஸுங்களை போட்டு விட்ருவோம். சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைல். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைல் தான், சரியா? இது ஆல்ரெடி நம்ம போட்டோம். ஓரளவு நார்மல் குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. 8/128, 8/256, S21 FE 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,500 10,500. இதை அங்கே அடுக்க முடியாதுல்ல, இங்கேயே அடிக்கிடுவா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A34. இது A34 வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 13,000 கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா பொருள் நல்லா இருக்குது, ஸ்க்ராச்சஸ் இல்லை, டென்ட்டு கிடையாது, ஃப்ரெஷ் ஓரளவு நீட் கண்டிஷனாக இருக்குது. அதாவது விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000, அதாவது 13,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ். இது 14 ப்ளஸ்ஸு